உங்கள் எல்லாத்தையும் தமிழ் ஓப்பன் எக்ஸ்பிளைனர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவோட செகண்ட் பார்ட், அதாவது தோரகாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி போட்டாச்சு. இது அதோட செகண்ட் பார்ட். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் அப்படிங்கிறதால நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா உடனே போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அப்புறம் முக்கியமான ஒன்று, இந்த வீடியோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு லைக் போட சொல்லி உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். எனக்கு தொடர்ந்து வீடியோ போட மோட்டிவேட்டடாக இருக்கும். லாஸ்ட்டாக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், எல்லாரும் மறக்காம உங்கள் ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கோங்க. சீரிஸோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பவாயன் அப்பா என்னோட ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறா, ஒரு 2 நாள் அவங்க தங்கட்டும், நான் போய் அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சப்பவாயன் மோஹித் சொல்ல, தாராளமாக கூட்டிட்டு போப்பா அப்படின்னு அப்பா சொல்றாரு. 2 நாள் என்னம்மா 4 நாள் கூட இருந்துட்டு வா அப்படின்னு மாமியாரும் சொல்றாங்க. பொண்ணை பத்திரமா கொண்டு விட்டு வாடா மோஹித் அப்படின்னு சொல்ல, அம்மா நான் பார்த்துக்கமா அப்படின்னு மோஹித் சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பின அதே சமயத்தில் இப்போ வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வராங்க. அதை யாருன்னு பார்த்தா எங்க 2 பேருக்கும் பெரிய ஷாக்கு. வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை, இவங்களோட முதல் பையன் கரண். நம்ம ஹீரோயினை தவிக்க விட்டுட்டு ஓடணும் இல்லையா, அவன் தான். அவனை பார்த்தோன்னா அவங்க அப்பாக்கு டென்ஷன் பத்திக்குது. நாயே நாயே, இத்தனை பேருக்கு முன்னாடி எங்களை தலை குனி வச்சிட்டியாடா, எப்படி அந்த பொண்ணை விட்டுட்டு போறக்கு உனக்கு மனசு வந்துச்சு, உன் சம்மதத்தோட தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு அவர் தாம் தோம்னு குதிக்க ஆரம்பிக்க, ஆனா அம்மாவோ கரண் வந்துட்டியாப்பா, எங்க வயிற்றுல பாலை வார்த்தை, எங்க அந்த பொண்ணு அனாதை ஆயிருமோ அப்படின்னு நாங்கள் பயந்துட்டோம்ப்பா அப்படின்னு பையனை வந்து ஆரத்தில் வராங்க. இந்த நாய் பண்ணதுக்கு அவனை கூட்டி போய் மடியில் படுக்க வச்சு சோறு விட்டு அப்படின்னு அவங்க அப்பா டென்ஷனாக கத்துறாரு. ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து எட்டி பார்க்கறா. புருஷன் வந்திருக்கிறத பார்த்த ஹீரோயின் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அழுவா அப்படின்னு பார்த்தா ஏதோ பார்க்கக்கூடாத பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அவ பாட்டுக்கு எந்த ரியாக்ஷன் காமிக்காம நினைக்கிறா. சிவபூஜையில் கரடி பூந்திருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே பெருச்சாலியில் பூந்திருக்கு. புருஷன் வந்ததுல அவளுக்கு ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லை. இனி சப்பவாயும் கூட சம்பவம் பண்ண முடியுமோ முடியாதவங்க கவலை அவளுக்கு. இதை பார்த்து கரனுக்கு ஒரு நிமிஷம் அப்செட் ஆனாலும் நிலைமை என்னங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். இப்போ எல்லாத்தையும் பற்றி கையெடுத்து கும்பிட்றான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு என்னோட சூழ்நிலை அப்படி, அதனால தான் நான் ஓடி போக வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அம்மாவும் நீ உள்ள வாக்கரன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. உள்ள போற மகனவே அவங்க அப்பா முறைச்சு பார்த்து நின்றுருக்காரு. இப்போ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் துணி மடிச்சிட்டு இருக்கா. இவங்க வீட்டில் இருக்குது மொத்தமா 5 பேர் தான். ஆனா நம்ம ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் துணி மடிச்சிட்டே இருக்கா. ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்த சிச்சுவேஷன் தான் இப்போ அவளுக்கு. அப்ப நம்ம கரண் அங்க வந்து கதவை சாத்தி தாள் போடுறான். நம்ம ஹீரோயின் வச்சுக்கணும் வாங்காமே கரணவே பார்த்துட்டு இருக்க, என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நான் சொல்ல, பரவாயில்லைங்க போனது போகட்டும் அப்படின்னு ஓடி வந்து அவனை கட்டி பிடிக்கிறா. அடி பாவி. இப்போ 2 பேரும் அங்க பயங்கரமா சலாவம் பண்ணிட்டு இருக்காங்க. அடி பாவி, போன சீன்ல தான் வேற என்னவோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஓடி வந்து கட்டி பிடிக்கிறியே, உனக்கு காஜி தான் முக்கியமா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் 2 பேரும் கொடியை நிட்டு இருக்காங்க. அண்ணங்காரன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பாஞ்ச பாயில பயந்தே போயிடறான். என்னடாது இந்த பாய் பாயிராளே, ஓகே ரொம்ப நாள் காஞ்சு போயிருக்கா அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஈடு கொடுக்க முடியாம திணறிட்டு இருக்கா. அப்பதான் ஏதோ டொம்முக்கு கீழே விழுகிற சத்தம் கேட்க விசுக்குன்னு கண்ணம் முடிச்சு பாக்குறான் அண்ணங்காரன். ஹீரோயின் எங்க நின்று இருக்காளோ அங்கதான் நின்று இருக்கா. ஓ கனவா, சே அதுக்குள்ள நம்ம ஹீரோயினை தப்பா நினைச்சிட்டோம். திருப்பி அவன் பேச வேண்டிய டைலாக பேசுறான். இதோ பார், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என் சூழ்நிலை அப்படி, என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் எந்த பதிலும் பேசாம அவனை ஒரு புழுவை பாக்குற மாதிரி பார்த்துட்டு அங்கிருந்து வேகமா வெளியே போயிடுறா. பொண்டாட்டியை ஊரை கொண்டு போய் விட்டுட்டு சப்பவாயினோ வீட்டுக்கு வர, இப்ப எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்பதான் சப்பவாயினோ, நான் என்ன இப்படி பண்ணிட்டேன், நாங்களாம் எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா, உன்னை எங்கெல்லாம் தேடும் தெரியுமா, ஐயோ நாங்களாம் தூங்கவே இல்லை, அதுவும் அண்ணினா நைட் எல்லாம் அழுதுட்டே இருந்தாங்க, நான் தான் அவங்களுக்கு வெடி ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சம்பவத்தை மனசுல நினைச்சிட்டு அவங்க அண்ணன் கிட்ட அதை அப்படியே மாத்தி சொல்றான். டே தம்பி டே விடுற, அதெல்லாம் இனிமேல் அந்த மாதிரி தப்பு நடக்காது, நான் இனிமேல் ஒரு நல்ல மகனாகவும் உனக்கு ஒரு நல்ல அண்ணனாகவும் என் மனைவிக்கு ஒரு நல்ல புருஷனாகவும் நடந்துக்க போறேன் அப்படின்னு அவன் சொல்ல எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷம். ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அவனைய புழுவ பக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. சாப்பாடு போடும்போது சரி, அவளை கிராஸ் பண்ணி போகும்போது சரி, அவனை புழுவ பக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. பத்தாவதுக்கு சப்பவாயினி சேர்ந்து முறைச்சிட்டு இருக்கா. ஏன்டா நைட் எல்லாம் வந்து எனக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருந்த, கல்லு சூடா இருக்கேன்னு சொல்லி அதை யூஸ் பண்ணி டெய்லி தோசையில நீ சொல்லிட்டு இருந்த அப்படின்னு அவன் மைண்ட் வைஸ் பேசிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா அண்ணங்கார மோட்டை வச்சு பார்த்தே படுத்துட்டு இருக்கான். பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருந்த ஹீரோயின் திரும்பி படுக்கும்போது அவன் உட்காந்துருக்கிறத கவனிக்கிறான். எந்திரிச்சு எந்த ராஜ்யத்தை பிடிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்க, பேசாம படு அப்படின்னு அவன் சொல்லவும், இதோ பார் இங்க பார், என்ன பார், நான் பண்ணது தப்பு தான், நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நீ என்ன புழுவ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் ஒரு நல்ல புருஷனா மாறி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ கிழிச்ச அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் டென்ஷனாக கத்துறா. எனக்கு புரியுது மாலா, எனக்கு புரியுது, நீ அந்த விஷயம் கிடைக்காம ரொம்ப சஃபரா இருப்ப, வா நம்ம 2 பேரும் உல்லாசமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ கையை பிடிக்க, எப்படி நைஸா பேசி ஓசியில காஜி அடிக்கலான்னு பாக்குறான் பாருங்க. டப்புனு கையை தட்டி விட்டுட்டு, என்னது தவிப்போட இருக்கனா, அது உனக்கு இப்பதான் தெரியுதா, டேய் நீ பண்ண ஒரு தப்பால எந்த அளவுக்கு என் வாழ்க்கை தட மாதிரி போயிடுச்சு உனக்கு தெரியுமா, வந்து ஈஸியா சாரி சொல்லிட்டு என்ன வந்து அனுபவிக்கலான்னு பாக்குறியா, அது மட்டும் நடக்காது, உன்னை என் பக்கத்துல மட்டும் வர விட மாட்டேன், கல்லு காஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா உன்னை மட்டும் தோசை சோட விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தூங்கடி போ அப்படின்னு சீட்டை திருப்பி அந்த பக்கமா பார்த்து படுத்துக்கிறா. நம்மளும் சிவாஜி கணேசன் ரேஞ்சுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தோம், இப்படி வேஸ்டா போச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு திருப்பியும் மோட்டை பார்க்க ஆரம்பிக்கிறான். மறுநாள் காலையில எங்கேயோ வெளிக்கிளம்பிட்டு இருந்தேன் அண்ணங்காரனோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நான் கடைவீதிக்கு போறேன், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, நீ கடைவீதிக்கு போ, கடையோட போ, அதை பத்தி எனக்கு என்ன கவலை, இத்தனை நாள் என்னோட தேவைகள் எல்லாம் மாமா தான் பூர்த்தி பண்ணிட்டு இருந்தாரு, அவரே என்ன பாத்துக்குவாரு, நீ ஆணியே புடுங்க வேண்டாம் போ அப்படின்னு சொல்ல ரொம்ப அப்செட்டா நம்மளும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்பதான் சப்பவாயனும் ஊருக்கு போயிருந்த அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்ச சப்பவாயனோட பொண்டாட்டியை அண்ணங்காரன் பார்க்கறான். அதே போல தம்பி பொண்டாட்டியும் அண்ணங்காரனை பார்க்கறான். புது பொண்ணை பார்த்தோன்னே அண்ணங்காரனுக்கு பயங்கர ஷாக்கு, தூக்கி வாரி போடுது, அப்படியே ஸ்டன்னாய் நிற்கிறான். அதே சமயத்துல அண்ணனை பார்த்து அந்த புது பொண்ணுக்கு அதை விட பயங்கர ஷாக்கு, ஒண்ணுமே பேச முடியாம அப்படியே சில மாதிரி நிற்கிறான். இந்த 2 ஏன்டா தேவையில்லாம பார்த்து ஷாக் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே சப்பவாயனும், அண்ணா இதுதான் என்னோட ஒய்ஃப், எப்படின்னா இருக்கா அப்படின்னு கேட்க, அண்ணங்காரன் நல்லா இருக்கா அப்படின்னு எங்கேயோ பார்த்துட்டு அண்ணங்காரன் சொல்ல, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு புது பொண்ணும் அண்ணங்காரில் வந்து விழுக, இல்ல வேண்டாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் நகர்ந்து வெளியே போயிடுறாரு. ஏற்கனவே இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இதுக்கு 2 ஏன்டா இப்படி பண்ணுதுன்னு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது டைரக்டர் ஒரு ட்விஸ்டை இப்போ ரிவீல் பண்றாரு. மேட்டர் படத்துக்கு எதுக்குடா ட்விஸ்ட் அப்படிங்கிற உங்க மைண்ட் வைஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன், கொஞ்சம் பொறுங்க, டைரக்டர் என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது இந்த அண்ணங்காரனும் அந்த புது பொண்ணும் ஏற்கனவே லவ்வர்ஸ்,
சரிதான்டா, அண்ணங்காரன் பொண்டாட்டி நிலத்துல தம்பிக்காரன் தண்ணி பாய்ச்சறான், தம்பிக்காரன் பொண்டாட்டி நிலத்துல அண்ணங்காரன் தண்ணி பாய்ச்சாமையா இருந்திருப்பான். கரெக்ட், பாய்ச்சிட்டான். இவங்க 2 பேரும் ஃப்ரீ லவ் பேர்ட்ஸா பல இடத்துல சுத்தி இருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் ஒரு பாலடைஞ்ச வீட்டை பார்க்கவும் அண்ணங்காரனோட தம்பி எட்டி பார்க்கறான். அண்ணா ப்ளீஸ், எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுண்ணா, நான் வேணா கஞ்சி காய்ச்சி ஊத்துட்டுமா அப்படின்னு கேட்க, பொருடா தம்பி உனக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த புது பொண்ணை கூட்டிட்டு போய், இனிமேல் அந்த புது பொண்ணை நம்ம லதான் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லதாவை அந்த பாலடைஞ்ச பில்டிங்ல கூட்டிட்டு போறான். 2 பேரும் சிரிக்க சிரிக்க பேசிட்டு அப்பதான் அண்ணங்காரன் சொல்றான், என் தம்பி நல்லா கஞ்சி காய்ச்சுவான், ட்ரை பண்ணி பார்க்கறியா அப்படின்னு சொல்ல, வாவ் கஞ்சியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அங்க பயங்கரமா சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதாண்டா நடக்குது கதையில சம்பவங்கள் வரலாம், ஆனா சம்பவத்திலேயே கதையாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி முடிக்கிறாங்க. அப்பதான் அவளோ, எங்க உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் சொன்னா மீறவே மாட்டாரு அப்படின்னு அண்ணங்காரனும் ரொம்ப ப்ராமிஸா பேசிட்டு இருக்கான். ஆனா ரியல்ல நடந்ததே வேற. நான் பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பிடிவாதமா அண்ணங்காரனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க, மனசுல ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழ முடியாது அப்படின்னு தேவதாஸ் ஃபார்மேட்ல நம்ம அண்ணங்காரன் வீட்டை விட்டு ஓடி போயிடறான். இதுதான் அவன் வீட்டை விட்டு ஓடி போறதுக்கான அந்த சப்பையான காரணம். அப்ப நீங்க கேட்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடிக்கலாமே அப்படின்னு கேட்டா, அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி இருந்தா நம்ம ஹீரோயினை யார் மெயின்டைன் பண்றது, நம்ம எப்படி இந்த மேட்டர்லாம் பாக்குறது சொல்லுங்க. அதுக்காகத்தான் அவங்க அண்ணன் சில நாள் ஓடி போயிட்டு தானாவே இப்ப திரும்பி வந்திருக்கா. இப்ப இந்த சீன்ல பாத்தீங்கன்னா லதா தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கா. அண்ணங்காரன் கஞ்சி காய்ச்சி இவளை கொடுத்தது, காஞ்சிட்டு இருந்த இவ கல்லில் அவன் தோசை சுட்டது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே படுத்துட்டு இருக்க. பக்கத்துல படுத்து சப்ப வாங்கி முடிக்கிறான். உன்னை பொண்டாட்டிக்கு மூடு வந்துருச்சு போல் இருக்கு, அதுதான் புழு மாதிரி நெறிஞ்சிட்டு இருக்கா, நம்ம எரிஞ்சிட்டு இருக்க தீய அணைச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி எப்படி கட்டி பிடிக்கிறான். இத்தனை நேரம் பழசையெல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்த லதாவும் புருஷங்கார கட்டி பிடிக்கவும், ஓகே எப்ப வேணாலும் அழுதுக்கலாம், ஆனா இப்ப சம்பவத்தை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துக்கு லீவு கொடுத்துட்டு 2 பேரும் இப்ப பயங்கரமா சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. ஏன்டா சப்பவாயா, உன்னோட முழு நேர பிசினஸே சம்பவம் தானா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு அவன் சம்பவம்னு சம்பவம் பண்ணிட்டே இருக்கிறான். லதாவும் ஏற்கனவே பழசையெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபயர்டப்பா இருக்கறனால சும்மா சப்ப வாங்கிட்டா பயங்கரமா விளையாட ஆரம்பிக்கிறான். அவன் ஃபோர்ஸை தாங்கிக்க முடியாம சப்ப வாங்க திணற ஆரம்பிக்கிறான். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆம்பளைகளை விட பொம்பளைங்க தான் பயங்கர ஃபோர்ஸா இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப சப்ப வாங்க பொண்டாட்டிட்ட மாட்டிட்டு திணறிட்டு இருக்கான். ஒரு வழியா 2 பேரும் சம்பவத்தை ரொம்ப வெற்றிகரமா நிறைவேற்றிடுறாங்க. மறுநாள் மருந்து வாங்க மெடிக்கல் ஷாப் வந்த அண்ணங்காரனை லதா யதார்த்தமா மீட் பண்றா. அப்பதான் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எங்க வீட்டுல சொன்னதால தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன், அதுவும் உங்க தம்பிக்கே நான் பொண்டாட்டியா வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. உண்மைதான், என்ன மீறி எங்க அப்பா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. உன்னை தேடி அன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுக்கு ஓடி வந்தேன். உங்க அப்பா தான் நீ அவசரமா அமெரிக்கால இருக்க மாமா வீட்டுக்கு ஹையர் ஸ்டடிக்காக போயிட்ட, இனிமேல் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உன்னை கான்டாக்ட் பண்ண முடியாம, உன்னை மறக்க முடியாம, இந்த பொண்ணு கூட வாழ முடியாம நான் எங்கெங்கயோ சுத்தணும் தெரியுமா அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீலோட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அண்ணங்காரனும், என் தம்பி மாதிரி ஒரு நல்லவன் உனக்கு புருஷனா வந்தது ரொம்ப சந்தோஷம், நீ அவன் கூட சந்தோஷமா வாழணும், நம்ம பழசையெல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு நான் சொல்லவும், ஆமாங்க அதான் நானும் சொல்ல வந்தேன், நீங்க கஞ்சி காய்ச்சதை விட உங்க தம்பி பல மடங்கு அதிகமா கஞ்சி காய்ச்சாரு, அவர் கிணத்துல தண்ணி வத்துறதே இல்லை, அதனால நம்ம பழசை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இனிமேல் நான் உங்களுக்கு தம்பி பொண்டாட்டி, நீங்க என் கணவரோட அண்ணன், ஓகேவா அப்படின்னு சொல்ல, இந்த சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா அண்ணன் பொண்டாட்டிய தம்பிக்காரன் இப்ப போட்டுட்டு இருக்கா, ஆனா அண்ணங்காரன் தம்பி பொண்டாட்டிய இதுக்கு முன்னாடியே பல தடவை போட்டுட்டான். எப்படி இருக்கு பாருங்க இந்த குடும்பத்தோட சிச்சுவேஷன், நல்லா விளங்கிடும். இப்போ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அண்ணங்காரன் புடவையும் மோதிரமும் நம்ம ஹீரோயினை கொண்டு கொடுக்குறான். என்ன இது அப்படின்னு கேட்க, இந்த நான் உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தது அப்படின்னு கொடுக்க, எங்கிட்ட நிறைய புடவை நகையெல்லாம் இருக்கு, உன்னோட நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப உதாசீனப்படுத்துறான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடி மேல இருந்த ஹீரோயினை தேடி அண்ணங்காரன் வரான். இதோ பார், என்னை ரிப்பீட்டடா நீ கேவலப்படுத்திட்டே இருக்க, அவமானப்படுத்திட்டே இருக்க, ஆனா நானும் ஒரு நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே சுத்தி வரேன், ஏன்னா நான் பண்ண தப்பு அப்படி அப்படின்னு சொல்ல, என்னது தப்பு அப்படியா, நீ எனக்கு பண்ணது துரோகம், நான் எந்த அளவுக்கு மனசால அவஸ்தைப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் தம்பியை மனசுல வச்சு அவ பேசுறா. எனக்கு எல்லாம் புரியுது, இப்போ நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம்னா எல்லாம் சரியா போகும் அப்படின்னு அண்ணங்காரன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண, இங்க பார் எனக்கு எப்போ உங்க கூட வாழணும்னு தோணுதோ அப்பதான் நீ என்னை தொட விடுவேன், அது வரைக்கும் நீ இப்படியே கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. இப்போ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா சப்ப வாயினவ பொண்டாட்டியும் பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீரிஸ் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி லைன், அந்த ஸ்டோரி லைனுக்கு நடுவே ஏகப்பட்ட சம்பவத்தை வச்சிருக்காங்க, அதுவும் எல்லா தரமான சம்பவம், நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆனா இந்த வெப் சீரிஸ்ல ஃபுல்லா எல்லாத்தையும் அவுத்து போட்டு 2 பேரும் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அண்ணனாகட்டும் தம்பி ஆகட்டும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அண்ணனுக்கு தான் இப்போ என்ஜாய் பண்றதுக்கு சான்ஸ் இல்லாம தவிச்சிட்டு இருக்கா. தம்பிக்காரனும் சும்மா பொண்டாட்டி கிட்ட பூந்து விளையாண்டு இருக்கான். 2 பேரும் செம்மையா சம்பவம் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா மாடியில இருந்து தம்பிக்காரன் கீழே வந்துட்டு இருக்கான். அவனை மடக்கன அன்னிக்காரியும், இதை பார் என் லைஃபுக்கு ஒரு பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லணும், அதான் அண்ணன் வந்துட்டாரு உங்களுக்கு அப்புறம் என்ன அப்படி கேட்க, அதெல்லாம் தெரியாது, இத்தனை நாள் நீ தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த, இனிமேலும் நீயே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஐயோ நீ இப்படி தப்பு தப்பாலாம் பேசுறீங்க, இப்போ உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சு, எனக்கும் ஒரு லைஃப் இருக்கு, நம்ம வழியே பார்த்துட்டு போலாம், நீங்க கேட்டது எல்லாத்தையும் நான் கொடுத்தேன்ல, நீங்க என்ன கேட்டீங்களோ எல்லாத்தையும் கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்ல, அதுதான் இப்போ எனக்கு பிரச்சனையே, எனக்கு அந்த வெரைட்டி தான் வேணும் அப்படின்னு அன்னிக்காரி சொல்ல, நான் சொல்றேன் நீ அதை மட்டும் நீங்க கேளுங்க, நானே இப்படி பண்ணா எங்க எந்த அளவுக்கு பண்ணுவாரு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க பேசாம உங்க நிலத்தை அவர் தனி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போக, இது எல்லாத்தையும் மாடியில இருந்து அண்ணங்காரன் பாத்துறான். அண்ணங்காரன் பார்த்ததை நம்ம ஹீரோயின் பாத்துறா. இப்போ 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்பதான் அவங்க அண்ணங்காரனுக்கு புரியுது, இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்த தம்பிக்காரன் என்னெல்லாம் வேலை பண்ணிருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா புரியுது. நல்லவ மாதிரியே எல்லாத்துக்கிட்டும் பேசிட்டு அவனுக்கு வேண்டியதை எல்லாத்தையும் எப்படி சாதிச்சு எவ்வளவு ஜாலியா இந்த வீட்டில் சுத்திட்டு இருக்கான் பாருங்க, இதெல்லாம் அவங்க அண்ணனுக்கு புரியுது. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அது புரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த சீன்ல தனியா நின்று இருக்கிற ஹீரோயின் அண்ணங்காரன் வந்து பாக்குறான். இதோ பார் உன் சிச்சுவேஷன் நல்லா புரியுது, இதுக்கெல்லாம் காரணமே நான் தான், நான் உன்னை விட்டுட்டு போனனால தான் நீ அந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டு என் தம்பி கூட அந்த மாதிரி இருந்துட்ட, அவனும் நீ இந்த விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்கன்னு தெரிஞ்சுட்டு உன்னை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டான். பரவாயில்ல, நான் இது எல்லாத்தையும் மறக்க தயாரா இருக்கேன், இதை பத்தி நான் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டேன், நீ என் கூட வாழ தயாரா இருக்கியா இல்லையா அப்படிங்கறத மட்டும் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரங்க போகவும், பலவித யோசனையோட அங்கிருந்து போன தான் புருஷனவே நம்ம ஹீரோயின் இப்ப பாத்துட்டு இருக்கா. அவ தீர்க்கமா இப்ப ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கா போல இருக்கு. அதன்படி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல நம்ம ஹீரோயின் எப்படி ரெடியா வந்தாலோ அதே மாதிரி ரூம்க்கு நுழைஞ்சு கதவை தாள் போடுறா. பக்கத்துல வந்து அவ பாலை புருஷனுக்கு கொடுக்குறா. நான் டம்ளர்ல இருக்கிற பாலை சொல்றேன், அதை வாங்கி குடிச்சா புருஷனும் நம்ம நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சி 2 பேரும் சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. சம்பவம்னாலும் சம்பவம், சீரிஸோட முடிவில் இதுதான் அல்டிமேட்டான சம்பவம். 2 பேரும் பயங்கரமா ஃபோர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் ஒரு தயக்கத்தோட ரொம்ப பயந்துட்டே தான் மேட்டர் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்படி பண்ணும்போதே அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவ இப்போ புருஷங்கூட தைரியமா பண்ணும்போது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி 2 பேரும் இப்போ பயங்கரமா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தோடயே இந்த சீரிஸும் முடியுது. இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 பொண்ணுங்கள்ல யாரு பெஸ்ட்டா சம்பவம் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு தரமான சம்பவத்தோட சந்திக்கலாம். பாய்.